ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான இட்லி பொடி ரெசிப்பிங்க. இது இட்லிக்கு தோசைக்கு மட்டும் இல்லை, சாப்பாட்டுக்கும் சூடான சாதத்தில் இது பிணைஞ்சு சாப்பிடவும் நல்லா அருமையாக இருக்கும். இந்த சுவையான இட்லி பொடி ரெசிப்பியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இட்லி பொடி ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. சுத்தமான கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தேனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். 3வதாக 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்குறேங்க. நம்ம எல்லா பருப்பும் ஒரே அளவில் சேர்க்கணும். ஒரே அளவில் இருந்தால் தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது கருகிடக்கூடாது, அதனால தான் லோ ஃப்ளேமில் வைக்க சொன்னேன். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வறுத்தாலே போதும், நல்லா வறுபட்டுரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது கருகிரும், வேகமாகவே கருகிரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கோங்க. அது நல்லா செவந்து ஒரு நல்ல மணம் வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. எனக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு, நான் மாற்றிட்டேன். ஸோ அடுத்ததாக நம்ம 1 கப் கடலை, அதாவது நிலக்கடலை எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் உளுந்து பருப்பெல்லாம் அளந்தோமோ அதே கப்பில் நீங்கள் கடலைப்பருப்பும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் நல்லா ரோஸ்டட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்தாலே போதுங்க, நல்லா வறுபட்டுரும், சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இதுவும் ரொம்ப கருகிடக்கூடாது. அந்த தோல் வந்து அந்த செவந்து இந்த தோல் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க. முக்கியமாக ஸ்டவ்வை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சிம்மில் வச்சு வறுக்கும்போது தான் அது நல்லா பக்குவமாக வறுபட்டு வரும். நீங்கள் வேகமாக சீக்கிரமாக வேலை முடிக்கணுன்ட்டு ஹை ஃப்ளேமில் நீங்கள் வறுத்தீங்கன்னா அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, சரியாக வறுபடவும் வராது, மேலெல்லாம் கருகி இருக்கும், உள்ளே நல்லா வேகாமல் இருக்கும். அதனால் அவசரப்படாமல் நீங்கள் பொறுமையாகவே ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா இதுவும் செவந்து வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம அந்த ஏற்கனவே வறுத்து வச்சோம்ல கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, உளுந்து எல்லாம் வறுத்தோம்ல, இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 1/2 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பில் உளுந்து கடலைப்பருப்பு எல்லாம் அளந்தீங்களோ அந்த கப்பில் எடுத்திங்கன்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து அதை விட சின்ன கப்புன்றதுனால நான் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுவும் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். எள்ளு வந்து அந்த நல்லா வறுத்ததுக்கப்புறம் வெடித்து வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் போதும், அதிலே நல்லா பொரிஞ்சு வந்துடும். அந்த எள்ளு வந்து நல்லா படப்படன்னு பொரியும் பார்த்தீங்களா, அந்த பொரியிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பொரியிற ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பொருளோட இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி தெரிக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பொருளோட சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா வறுத்து போட போட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ நல்லா மணமாக இருக்குது அரைக்கிறதுக்கு முன்னாடியே. இன்னும் 2 பொருள் வறுக்க வேண்டியதாக இருக்குது. மிளகா வத்தல், கருவேப்பிலை, இந்த 2மே வறுக்கணும். எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கோங்க. அந்த 3 கடலைப்பருப்பு வறுத்தோம் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் சேர்த்து வறுக்கணும். மற்ற எல்லா பொருளும் தனித்தனியாக தான் வறுக்கணும். கருவேப்பிலை வந்து நான் 1 கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கிறேன். 1 கைப்பிடி தான் போடணுமானா இல்லை, அதிகமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு கருவேப்பிலை நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சத்தாகவும் இருக்கும். நான் அந்த கருவேப்பிலையை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் 2 கைப்பிடி கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இதுவும் நல்லா வறுக்கணுங்க. இது வறுக்கும் போதே இதுக்கு நடுவில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. கட்டி பெருங்காயம் கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக உடச்சி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த கட்டி பெருங்காயம் வந்து ரொம்ப நல்ல மணமாக இருக்கும், அதே மாதிரி ஜீரண சக்தியும் நல்லா கொடுக்கும். அதனால் நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பெருங்காயத்தை நல்லா லைட்டாக வறுக்கும்போது ஜஸ்ட்டு நம்ம அந்த தோசை கரண்டி இருக்கு இல்லையா, அந்த கரண்டியை வச்சு நல்லா அமுக்கி அமுக்கி வறுத்து எடுங்க. அப்படி வறுக்கும்போது பெருங்காயம் வந்து நல்லா வறுபட்டுரும். இது ஏன் அமுக்கி விட சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது தான் உள்ளெல்லாம் நல்லா கல் மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா இலகி சாஃப்டாக வரும். அதே மாதிரி நம்ம அரைக்கும் போதும் எல்லாம் பவுடரோட மிக்ஸ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அரைக்கும் போது தனியாக அந்த பெருங்காயம் மட்டும் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அது நல்லா மாவு மாதிரி வந்துடும் அரைக்கும் போது. அதனால தான் சொல்கிறேன், நல்லா ரோஸ்ட்டாகவும் ஆகிடும். ஆனால் சேம் டைம் கருவேப்பிலையும் கருகிடக்கூடாது, நல்லா மொறுன்னு இந்த அளவுக்கு வரணுங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாம் வறுத்து வச்சதோட இதையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ ஃபைனலாக மிளகா வத்தல் வறுத்துக்கலாங்க. எல்லா பொருளையும் வறுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மிளகா வத்தல் வறுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே மிளகா வத்தல் வறுத்துட்டு மற்ற பொருளை நீங்கள் அப்புறமா வறுக்கும்போது அந்த மிளகாவோட காரத்தன்மை இருக்கும், கமரும். அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக எல்லா பொருளையும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மிளகா வத்தலை வறுத்துக்கோங்க. நான் வந்து எடுத்திருக்கிற பொருள் ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரத்துக்கு 15 மிளகாய் எடுத்திருக்கேங்க. நான் ஒவ்வொரு பருப்புலேயும் 100 கிராம் 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். மொத்தம் 400 கிராம் இருக்கும். இந்த 400 கிராமுக்கு நான் 15 காஞ்ச மிளகாய் வத்தல் எடுத்துருக்கிறேங்க. இது வந்து காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம். இல்லை காரம் கம்மியாக வேணும்னா இதோட கம்மியாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இந்த 15 வத்தல் கரெக்டாக இருக்கும். இந்த வத்தலையும் நம்ம நல்லா செவப்பாக வறுத்துக்கலாம். அது கருகிடக்கூடாது. நம்ம இப்போ உடச்சி பார்க்கும்போது நல்லா மொறு மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ண முடியும். சூடாக இருக்கும்போது நீங்கள் போட்டு பவுட்ரு பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், எனக்கு நான் 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த நம்ம பவுட்ரு இந்த பொடிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. தூளுப்பு வேணால் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம இதை அரைக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மொத்தமாக கலந்து வந்துடும். பாருங்கள், சூப்பராக அரைப்பட்டு வந்திருக்குங்க. இது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப தரையாகவும் அரைச்சிடக்கூடாது. கொஞ்சமாக நெருன்னு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மாவாக அரைச்சிட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ நான் இந்த கொஞ்சம் நம்ம தொட்டால் அந்த ரவை மாதிரி நெருன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து கரெக்டான பக்குவம். இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க. ஏன்னா சூடாக தான் இருக்கும். நம்ம அரைக்கும் போது மறுபடியும் சூடாக இருக்கும். ஏன்னா தான் நம்ம ஆற வச்சு அரைச்சிருந்தாலும் அந்த மிக்சியில் அரைக்கும் போது அந்த மிக்சியோட ஹீட் வந்து இதில் இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் ஒரு பவுலில் போட்டு இதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கும்ல, நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சது வந்து கட்டி கட்டியாக இருக்கும். நான் வந்து இந்த 400 கிராம் அளவுக்கு எல்லாம் சேர்ந்துமே ஒரு 400 கிராம் இருந்ததுனால மொத்தமாக ஒரே தடவையில் அரைச்சிட்டேன். நீங்கள் அதிகமாக நீங்கள் எடுத்து அரைக்கும்போது 2 தடவை மாற்றி அரைச்சிக்கோங்க. ஒரே தடவை மிக்சியில் போடாதீங்க. ஸோ கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரே தடவையில் போட்டுக்கோங்க. நிறையா அரைக்கும் போது 2 ட்ரிப்பாக போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்லையோ நீங்கள் போட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்லிக்கு தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, சுட சுட சாதத்தில் இந்த பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே அமிர்தம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையான ஒரு பொடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குறேங்க. பாய்.